மார்கழி கோலம் 2. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி மார்கழி 2ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி உள்ள கோலம் பாருங்கள். காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் மார்னிங்கு. நெக்ஸ்ட்டு இந்த கோலங்கள் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சு கோலங்கள் போட ஆரம்பிச்சிட்டேன். பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் எழுந்திரிச்சிட்டேன். இப்போ கலர் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ நான் கலர் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் ஒரு பாக்ஸுக்காக கலர் கொடுத்துட்ருக்கேன். ஈவனாக என்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் இயர் வாங்கின கலர்ஸ் வச்சு நாங்கள் போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம நியூவாக இன்னும் கலர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நான் இன்னும் சூப்பராக போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பாக்ஸாக கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கும் போது நமக்கு இன்னும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ மார்கழி ஃபுல்லாகவே எல்லார் வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா கோலங்கள் போடுவாங்க. இது நல்ல ஒரு வைபான ஒரு விஷயம். நமக்கு பியூர் காற்று கிடைக்கிது. நல்ல ஒரு ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ ஹெல்த்துக்கும் சூப்பரான ஒரு மந்த்து இது. இந்த மந்தில் நம்ம எழுந்திரிச்சு கோலம் போடுறதுங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். யாரும் வீடுகளில் கோலம் போடாமல் இருக்காதீங்க. சப்போஸ் போடாமல் இருந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரும் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கோலம் கலர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பாக்ஸாக. நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான கோலம் தான் போட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி குளிர் அதிகமாகவும் இருந்துச்சா, ஸோ அதனால் நான் பார்த்தது போட்டுட்ருக்கேன். இப்போது என்னை சுற்றி பயங்கரமான குருவிகள் சத்தம்லாம் கேட்குது. ஏன்னா குருவிகளும் காலையிலே கிளம்பிடுச்சு போல இருக்குது. சூப்பராக கத்தி சத்தமும் கொடுத்துட்ருக்கு. அதுவே கேட்குறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், கலர்ஃபுல்லாக கொடுத்து முடிக்க போகிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 2 கலர்ஸ் தான். பிங்க் அண்டு க்ரீன் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று நேவி ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் தான். ரொம்ப கிராண்டாலாம் போடலை. டக்குன்னு சட்டுன்னு போட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிராண்டாக போடாமல் சிம்பிளாகவே போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு கொடுங்க. இடையில நான் ஒயிட்டு கொடுத்துட்ருக்கேன். இது ரொம்ப ஈஸியாகவும் போட்டுடலாம். இதனுடைய ப்ரீஃப்லி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கலர் கொடுத்துட்ருக்காங்க, ஒயிட் கலர். இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம கோலம் போடுறது நமக்கே ஒரு ப்ரெஷர் குறைக்கும். நம்மளோட மன அழுத்தங்கள்லாம் போகும். நம்மளோட ப்ரெஷர், நம்ம ஏதாவது ஒரு கவலையில் இருந்தோம்னா கூட அது கூட நம்மகிட்டேருந்து ரிலீஃப் ஆகிடும். ஸோ அதனால் எல்லாருமே கோலம் போடுங்க. கோலம் போடுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இது போட்டு இதை எப்படி இழுக்கலாம், இதை எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம திங்கிங் போகும்போது நம்மளுடைய இப்போ கவலைகள்லாம் மறந்துடும், சப்போஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் இது ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆற்றல்லாம் வெளிப்படும். நம்ம என்ன படைக்க போகிறோம், என்ன க்ரியேட்டிவிட்டினஸும் க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம எப்படியெல்லாம் கோலம் போடலாம் அப்படிங்கிறத நம்ம க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணும்போது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கோலங்கள் போடுறத பார்த்துக்கோங்க. ஸோ எப்போயுமே அதிகரிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ இந்த கோலம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய நம்ம இந்த மாதங்கள் ஃபுல்லாகவே நிறைய கோலங்கள் போடலாம். நான் இன்னும் கலர்ஸ் வாங்கி நிறைய கோலங்கள் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுக்குறேன். கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கோலங்கள் பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ நம்மளுடைய பாரம்பரியம் ப்ளஸ் அழகையும் போற்றும் விதமாக நம்ம கோலங்கள் அமைஞ்சிருக்கு. பண்டைய காலங்கள்லேருந்து இப்போ வரைக்குமே நமக்கு கோலங்கள் இன்னுமே நம்மளுடைய காலங்கள், இன்னும் எதிர்காலங்களில் வர காலங்கள் இதை அழிஞ்சு போகாமல் நம்ம காப்பாற்றிட்டு வரணும். இதை நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னா நம்ம இப்போ போடுறதோடு இல்லாமல் காலந்தொட்டு நம்மளுடைய எல்லா காலங்களும் மூதாதையர்கள் எல்லாருமே நம்மளுடைய போட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. இது ஒரு பாரம்பரிய விஷயமாக பார்க்குறாங்க. ஒரு கலை நிகழ்ச்சியோ அல்லது வீடுகளில் விழாக்களோ எதுவானாலும் வீட்டு வாசலில் முதல்ல நமக்கு தோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி தெளித்து அழகாக ஒரு கோலம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வர்றவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்து இது வீட்டினுடைய முகப்பில் தான் போடுவாங்க, பின் வாசல்லையும் போடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு பாரம்பரியமான முறை. நம்ம இன்னும் வரும் நாட்களில் நம்ம கோலங்கள் பற்றின நிறைய ஸ்டோரிஸ் நம்ம பார்க்கலாம், நிறைய கதைகள் பார்க்கலாம்.
போடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இன்றைக்கி உள்ள கோலங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், என்னோடய கோலம் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், கோலங்கள் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் டெய்லி அப்லோட் போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளும் ஒரு 4 விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இந்த கோலங்கள் பற்றின ஸ்டோரியோ அல்லது கோலங்கள் பற்றின விவரங்களை நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். மேலும் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு இன்றைக்கி பாப்பா எழுந்திரிக்கவே இல்லை, அதனால் நான் ஹெல்ப் பண்ணலை. ஸோ நான் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். இப்போ போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் இன்னையோ கோலங்கள். ஸோ இந்த மார்கழி செகண்டில் நம்ம வீட்டு கோலம் இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் சேனல்.